வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிப் ஆஃப் த வீக் வருது எதிரிகள் பிரச்சனைகள் இல்லை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்பு மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் நீச்சமாக இருக்குது. ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையிலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி வந்து நம்மளை ஏதாச்சும் அவமானப்படுத்துறமான பேச்சுக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பரிவர்த்தனை இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீக பிரயாணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நல்லா கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர். இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது முயற்சி, ஒரு பெரிய முயற்சி. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், ஆன்மீக பிரயாணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த குலதெய்வ வழிபாடு, ஊருக்கு போகலான் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ன்னும் போது 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது வீட்டுக்காக ஏதாச்சும் புதுசாக வாங்கணும், புதுசாக நான் எதாவது வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பட்ஜெட் இருந்துன்னா வாங்குங்க. தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டை குப்பையாக்கிறாதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, நடக்கிறத சொல்கிறேன், நான் வேறு எதையும் சொல்ல முடியாது வீட்டில் என்ன. ஸோ ஏன்னா நம்ம தேவையில்லாத நிறைய குப்பைகளை வாங்கிக்கிறோம். இன்றைக்கி ஆன்லைன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து இது நல்லாயிருக்கு, இது ஆஃபரில் வருதுன்னு சொல்லி வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அது சீன்றதே கிடையாது. ஸோ அதனால் வந்து அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் இருக்குது வீட்டில். ஸோ யூஸ் பண்ணாத ஆர்டிக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இது நமக்கு தேவையாங்கிறது ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிறதுக்கான குழந்தைகளோட சப்போர்ட் நல்லாயிருக்கும். மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து நமக்கு நெருக்கடிகளையோ டென்ஷனையோ படுத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது புதன் வந்து கேதுடைய சாரத்தில் லாபம் கிடச்சிடும். பட் இருந்தாலும் அது ஒரு நெருக்கடிகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ப்ரெஷரும் டென்ஷனும் போடுவாங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதும் பார்த்திங்கன்னா 9ல் பாதகத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்க வந்து வேலையை காப்பாற்றிக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ அவமானங்களோ இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு பீரியடு தான், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சொல்ல 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது லோன்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய பணம் கைமாறதோ இல்லை பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் காசு வரணும் அப்பா வழியில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8, 11ஆம் அதிபதியாகவே இருந்து அது புதன் கேதுவோட சாரத்தில் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களால் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நண்பர் எங்கன்னா கூப்பிடுவாங்க, பார்ட்டி கிட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத சொல்கிறோம். ஸோ அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு எண்டு காடு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உட்காரவங்க நிறைய பேர் இருக்கிறான். நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானால ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காரவனங்க கூட தெரியாது, டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயமுடுத்தி உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான். அது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், பக்கத்து கூட இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கலாம்.
எதிர்விடாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எவனா வேணாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும். ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும், அம்மாவாக இருக்கும், பெத்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம், இப்படி பயமுடுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து டெஸ்டடு, ஓகேங்களா. இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான். அதனால தான் சொல்கிறோம், எதிரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க, கூகுளில் போய்ட்டு ஆதித்ய ஹிருதயம்னு அடிங்க. ஸோ ஆதித்ய ஹிருதயம்னும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும். அது படிங்க. அது எப்படி படிக்கணும்னா, மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க. படிக்கும்போது என்ன ஆகுனாங்க, அது ஒரு தனி வைப்புங்க. நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம். யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா, ராவணனை. ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன், அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க. எப்படின்னா, நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போது நடாதியம் எதுக்கே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி படித்தேன்னு தெரியுங்களா, சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய ஹிருதயம் படித்தேன். 3 நாளுங்க, 3 நாள் தான் படிச்சிருப்பேன். அவனை பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அந்த ஏரியாலே இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம். அதனால் இது ஆதித்ய ஹிருதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க. அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படிச்சிங்கன்னா அதோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.